ஹலோ மக்களே, எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. என்னடா இவன் வாக்கிங் போகிறத பற்றி ஒரு வீடியோ போடுறான் அப்படின்லாம் பார்க்காதீங்க. தம்ப்லைன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வெயிட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நான் மாரத்தான் ஓடி ரொம்ப நாள் ஆகுது, ரன்னிங்கும் ஓடி ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி கிரிக்கெட்டில் கூட ஒரு ரன்னும் ஓடணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஸோ ஏன் நம்ம மறுபடியும் மாரத்தான் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. என்னடான்னு கேட்குறீங்களா? ஓகே, 5 கிலோமீட்டர் மாரத்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சாட் ஜிபிடியில் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கக்கூடாது, சாட் ஜிபிடி மூலயமா ட்ரைனிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஐடியா கேட்போம் அப்படின்னு போட்டதில் இன்றைக்கி நான் கரண்ட்டாக இருக்க வெயிட் 93 kg. ஸோ இந்த 93 kg வச்சு 5 கிலோமீட்டர் மாரத்தான், ஆக்சுவலாக 10 கிலோமீட்டருக்கு தான் ட்ரை பண்ணேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 5 கிலோமீட்டருக்கு இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என் கூட நீங்களும் அதோட ப்ராக்டிஸ் எடுப்போம். ஸோ அதில் அனலைஸ் பண்ணி கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே, ஃபஸ்ட் வீக்கில் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க சொல்லியிருக்கு. தேர்ஸ்டேயில் 2 கிலோமீட்டர் ஜாக், 2 கிலோமீட்டர் வாக்கு ப்ளஸ் 1 கிலோமீட்டர் ஜாக்கு, ஸ்லோ ஜாக் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து இன்னும் 6 வாரம் 7 வாரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த 5 கிலோமீட்டர் மாரத்தானுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுவோம். என் கூட நீங்களும் இந்த ஜேர்னியில் கலந்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, சாட் ஜிபிடி இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத பார்ப்போம். டெய்லியும் லாங் வீடியோ போட்டால் நல்லா இருக்காது. வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போடுறேன். டெய்லியும் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி அன்னைக்கு பண்ணுற அந்த எக்ஸசைஸை போட்டுட்ருக்கேன். ஞாபகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, நீங்களே என் கூட டிஜிட்டலாக மாரத்தான் ஓடுவோம். வரீங்களா? கம். ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு ஃபாஸ்ட் வாக் வந்தாச்சு. சுத்தமாக முடியல. வெயிட் இன்க்ரீஸ் ஆன ஃபீல் எல்லாமே இப்போ தான் புரியுது. 93 kg சும்மாவா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாட் ஜிபிடி சொன்ன மாதிரி கேட்டு பண்ணுறோம். இது ஹெல்ப் பண்ணுமா? என்ன தான் பண்ணாலும் நம்ம மனசு வைக்கணும். நம்ம மனசு வைக்கலனா எதுவுமே நடக்காது. ஸோ லெட்ஸ் கீப் ஆன் ட்ரை. முடியல. ஸோ இன்னொரு 1/2 கிலோமீட்டரில் ஸ்லோ ஜாக் நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆஸ் பர் ஸ்கெடியூல் படி. வாங்க பார்ப்போம் முடிக்க முடியுதான்னு. ஃபஸ்ட் டே இல்லை, ஃபஸ்ட் டேவே கிவ் அப் கொடுத்துருவோமான்னு பார்ப்போம். 2 கிலோமீட்டர் வாக். ஸோ இங்கேருந்து ஸ்லோவாக ஜாக் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 1 கிலோமீட்டருக்கு நம்ம ஜாக்கில் போக போகிறோம். ஸ்லோ ஜாக். Fast walk, brisk walk, but jogging, slow jog என்னால் 1/2 கிலோமீட்டர் போக முடியல.
உண்மையிலே வந்து லிட்ரலாக ரொம்ப அப்செட்டாக இருக்குது எனக்கு. ஸோ ஐ திங்க் ChatGPT வாட் எவர் ப்ரொவைடர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கெடியூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸாக ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கேன் போல். ஐ கேன் ரிக்ரெட் நோ. ஸோ ஒரு டெய்லி நமக்காக ஒரு 45 மினிட்ஸ் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அதோட ஃபீல் வந்து ஐ ஃபெல்ட் இட். என்ன பண்ணுறது? ஸோ இந்த 44 நாள் 43 நாள் இருக்குது. இதை அச்சீவ் பண்ணியே தீரணும். நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸில் போவோம். ஓகே மக்களே, டோன்ட் லூஸ் ஹோப், நெவர் எவர் கிவ் அப். என்னோட இந்த மாரத்தான் ஜேர்னியில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு சூப்பரான ஒரு லாங் வீடியோ வந்து நான் வீக்கெண்டில் போடுறேன். ஸோ டெய்லி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போடுறேன். ஸோ சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் கிளிப்ஸ் மாதிரி டெய்லி நான் பண்ணுற எக்ஸசைஸு. ஸோ நான் கண்டினியூவாக பண்ணுறேனான்றது எனக்கு நானே இது வந்து வச்சுக்கிற ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ 93 kgலேருந்து இந்த 45 days முடியும் போது நம்ம எவ்வளோ போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் மக்களே. பை பை.